ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து LangGraphல வந்து ஒரு பேசிக்கான ஒரு கிராஃப் மட்டும் கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வித் டூல்ஸ் அதை மட்டும் தான் பண்ணியிருப்போம். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா LangGraph ஸ்டுடியோவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எப்படி நம்ம விஷுவலாக வியூ பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும்னா, இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் போகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸுக்கு போயிட்டு எண்ட் ஆகும். இல்லாட்டி அந்த டூல்ஸ்க்கு போகலன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏஜென்ட்ஸ்ன்ற அந்த கான்செப்டே இங்கே ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வரல. ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும் தான் இங்கே கால் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு மேலே வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஏஜென்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி எப்படி இது பண்ணலான்றதை பார்ப்போம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ்க்கே ஒரு ஒரிஜினாக பார்த்தீங்கன்னா ReAct அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் AI வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ அதாவது இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஐதர் அதுக்கு டூல்ஸ் கொடுத்துட்டு அது எண்ட் ஆகும், இல்லாட்டி அதனாலேயே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது எண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்டிக் சைக்கிள் மாதிரி அது திங்க் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் போல. இப்போ இந்த இடத்துல தான் இந்த ReAct மாதிரியான டெக்னிக் வருது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ReAct ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருப்பேன். பட் அது நிறைய மிஸ்கன்செப்ஷன் வரும். பிகாஸ் லைக் ReActன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கான ஒரு மேஜரான ஃப்ரேம் ஒர்க்காக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால லைக் ReAct டெக்னிக்னு ஜஸ்ட் இங்கே ரீநேம் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜென்டிக் ஒரு டெக்னிக்காகவே இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். இது அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும் இருக்குது. அந்த பேப்பர் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குற. ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா லைக் early 2023 இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ஃப்ரம் லைக் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியும் கூகுள் டீமும் கொலாப் பண்ணிட்டு இந்த ReActன்ற டெக்னிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பேப்பரோட லிங்க்குமே நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. லைக் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் நான் ஃபுல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 2 விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, அதாவது CoT அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ReAct அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம இப்போ ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த CoT ஆர் செயின் ஆஃப் தாட் இதோட ஒரு ஜஸ்ட் குயிக் ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இது எப்படி திங்க் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ்க்கு அது ஃபைனலாக டிரைவ் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ அதோட கோர் கான்செப்டை வச்சு தான் இந்த செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங்கே வந்துச்சு. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சருக்கு அது எப்படி அது திங்க் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு. இதுக்கான ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மட்டும் இருக்குது. ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை திங்க் பண்ணிவிட்டு, அதாவது அது பேர் தான் ரீசனிங் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு அது டிரைவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல மேஜராக எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் இல்லாட்டி இந்த மாதிரி ரிடில்ஸ் மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ண ஓகே ஸ்டெப் 1 நான் இது பண்ணணும், ஸ்டெப் 2 இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேசிக்காக ஒரே ஒரு டிராபேக் இந்த செயின் ஆஃப் தாட்ல பார்த்தீங்கன்னா அதனால வெறும் ரீசனிங் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும் தவிர அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எதுவும் அதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல ஆக்ஷன் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதனால எந்த ஒரு டூலும் கால் பண்ணிட்டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இந்த செயின் ஆஃப் தாட் இந்த ப்ராம்ப்டிங்கில் உங்களுக்கு அது டிசைன் ஆகலை. இதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்தது தான் இந்த ReAct அப்படின்ற இந்த டெக்னிக். ஸோ பேசிக்காக இதனால் ரீசனிங்கும் பண்ண முடியும் ப்ளஸ் ஆக்டிங். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ReAct அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் ஸ்டெப் அதாவது இந்த செயின் ஆஃப் தாட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுவுமே பண்ண முடியும். ப்ளஸ் இந்த ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த மாதிரி டூல்ஸில் கால் பண்ண முடியுமோ அது எல்லாமே இதனாலையும் பண்ண முடியும். அண்ட் இதுக்குமே ஒரு ப்ராம்ப்டிங் டெம்ப்ளேட் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தாட்டு, அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தாட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணும் ஓகே நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கொஸ்டினை அதை பிரேக் டவுன் பண்ணும். இதுதான் ஸ்டெப் 1 பண்ணால் இதுதான் ஸ்டெப் 2 பண்ணோம் அப்படி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் லைக் ஆக்ஷன் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல தான் ஏதாவது ஒரு டூல்ஸுக்கான ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அது அங்கே போய் உங்களுக்கு அந்த டூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு ரிசல்ட்டாக வரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ரிசல்ட் வந்தக்கப்புறம் இந்த இடத்துல அப்சர்வேஷன் பண்ணும். ஸோ இந்த அப்சர்வேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது திங்க் பண்ண ப்ராசஸும் அந்த ஆக்ஷன் கொடுத்த ரிசல்ட்டும் ஒன்றா இருக்கா, இது ரெண்டும் அலைண்டாக இருக்கா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அப்சர்வேஷன் பண்ணும். இன்கேஸ் அந்த அப்சர்வேஷனில் ஓகே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் அது வரலன்னா திருப்பியும் அந்த தாட் ஆக்ஷன் அப்சர்வேஷன் அந்த ஃப்ளோக்கு திருப்பி போகும். ஸோ திருப்பியும் போயிட்டு ஓகே இந்த இடத்துல அந்த வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் திருப்பியும் உனக்கு இந்த மாதிரி இந்த மைனர் ஸ்டெப்பை மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்கும். ஸோ திருப்பி அது ஆக்ஷன் போய் உங்களுக்கு பண்ணும் அண்ட் ஃபைனலாக திருப்பி அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் அன்லஸ் அது வந்து ஒரு டெடிகேட்டட் ஆர் ஒரு ஃபைனல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொண்டு வர வரைக்கும். ஸோ இப்படி தான் இந்த ReActன்ற இந்த டெக்னிக் வந்திருக்கு. ஸோ பேசிக்காக நீங்கள் இனிஷியல் டைமில் இந்த ChatGPTலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அந்த டைமில் நிறைய இந்த மாதிரி ஹலுசினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் ஒழுங்கான ரெஸ்பான்ஸே வராது. பட் இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த
ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணி அவங்க இனிமேல் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக அது கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நிறைய ரீசனிங்கில் அது ஒன்றா ரன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வேணால் கொடுக்குற மாதிரி இருக்கும். இனி ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லைக் சாட் ஜிபிடிலே உங்களுக்கு வந்து டீப் ரிசர்ச் அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணாலுமே அங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த டீப் ரிசர்ச் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இனிமே அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான இந்த ரியாக்ட் பேஸ்ட் ப்ராம்ப்டை தான் அவங்க எழுதி அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீட்டெயில்டு ஆன்சர்ஸை கொடுக்குற மாதிரி தான் அந்த டீப் ரிசர்ச் அந்த டூல்லாம் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஒரு சிம்பிளான கிராஃபில் எப்படி இந்த மாதிரி ரியாக்ட் எப்படி ரொம்ப சிம்பிளாக எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்றது ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி கிராப் கீயை செட் பண்ணி அண்ட் அதோட டிபெண்டன்சி மட்டும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே மாதிரி அதோட இம்போர்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாட் கிராக்கில் நம்ம ஒரு மாடலை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா லைக் ஜிபிடி ஓஎஸ்எஸ் மாடல் அண்ட் அதே மாதிரி லாமா 3.3 மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஒரு யூஸ் கேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து லாமா 3.1 யூஸ் பண்ணுவோம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ வர ரீசெண்டாக வர எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் கேப்பபிலிட்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாட் ஜிபிடியுமே லைக் அதாவது ஓப்பன் ஏஐலேருந்து இந்த ஜிபிடி மாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங் மாடல்ஸ் வந்து அதை வச்சு அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணானா இதுக்கு அந்த ரீசனிங் மாடல் வந்து அந்த மாடலுக்கே அந்த அபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணோன்ட்டு இல்லை, அந்த மாடலே அது தன்னாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கும். இந்த மாதிரி ஓல்டரான இந்த சின்ன மாடலாக நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது இனிமேல் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல லாமா 3.1 யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 மெத்தடை மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது மல்டிப்ளை, ஆட் அண்ட் டிவைட் அப்படின்ட்டு. அண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷனுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். பிகாஸ் லைக் இந்த டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ஏஜென்ட் வந்து இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு வரும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். பட் ஒரு டீட்டெயில்டான ஒரு பெரிய டூல்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட அந்த பைண்ட் டூல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு இந்த 3 டூலோட ஆக்சஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம அந்த ஸ்டேட்டை மட்டும் டிஃபைன் பண்ணிடுவோம். அண்ட் இது போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் லைக் இந்த LLM வித் டூல்ஸோட லைக் இந்த சிஸ்டம் மெசேஜை நம்ம இன்டெகிரேட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு லைக் அந்த ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸும் கொடுத்துருவோம். அதாவது இந்த மெசேஜ் ஸ்டேட்டில் என்ன இருக்குன்ட்டு. இப்போ இந்த கிராஃபுக்கான லைக் நான் அந்த நோட் அண்ட் எட்ஜஸை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் அதுவுமே லைக் போன டைம் பண்ண மாதிரியே தான். அதே மாதிரி அந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேட் கிராஃப் அண்ட் அதே மாதிரி 2 நோடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும் அண்ட் அதே மாதிரி டூல்ஸ். அண்ட் இந்த டூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டூல் நோட் அப்படின்ட்டு ஒன்று LangGraphலேயே ப்ரீ பில்ட்டாக இருக்கும். ஸோ தட் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் ஓகே இது வந்து ஒரு டூல்ஸுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான எட்ஜஸை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அசிஸ்டன்ட் இந்த நோடை கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் எட்ஜை கொடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகணும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து அசிஸ்டன்ட்டுக்கு போகும். அசிஸ்டன்ட் போனதுக்கப்புறம் லைக் அதே மாதிரி LangGraphலேயே ப்ரீ பில்ட்டாகவே டூல்ஸ் கண்டிஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணிவிட்டு அது இன்கேஸ் அந்த டூல் காலை பேஸ் பண்ணி டூல் கண்டிஷன் போகணுமா இல்லை இன்கேஸ் இல்லாட்டி அது வந்து எண்ட் முடிச்சுட்டு போகணுமா அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஆட் கண்டிஷனல் எட்ஜஸ்க்குள்ளே நம்ம இந்த டூல் கண்டிஷனை கொடுத்துருவோம். அண்ட் தென் ஃபைனலாக லைக் இந்த எட்ஜஸ் அதாவது அந்த டூலில் வந்த ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி பேக் டு அசிஸ்டன்ட்க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். அண்ட் தென் லைக் அகைன் லைக் கம்பைல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு கிராஃபை மட்டும் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ வியூ பண்ணானே உங்களுக்கு இனிமே கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். எப்படின்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் அந்த டூலுக்கு போகும். அண்ட் அந்த டூல் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த அசிஸ்டன்ட் கொடுக்கும். அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு அதை டைரெக்டாக எண்டு கொடுக்காம திருப்பி அது இந்த அசிஸ்டன்ட் வேலிடேட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு டூல் கால் திருப்பி ரிக்வயர் ஆச்சுன்னா திருப்பி அந்த டூலுக்கு கொடுத்துட்டு திருப்பி அது அசிஸ்டன்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து லைக் ஒரு மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்லெஸ் அது வந்து ஒரு டிசைடான ஒரு ரிசல்ட் வர வரைக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே கொடுப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைக் ஆடுன்ட்டு ஒரு 2 பெரிய நம்பர் கொடுத்துட்டேன் அண்ட் மல்டிப்ளை தி அவுட்புட் பை 2 அப்படின்னு கொடுத்துட்டு டிவைட் தி அவுட்புட் பை 5 அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணுது. அண்ட் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து ஒரு 3 டூல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை பேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம பிரிட்டி பிரிண்டை யூஸ் பண்ணிட்டு லைக் இனிமே டீட்டெயில்டாக வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டினை கேட்ட உடனே லைக் இந்த இடத்துல நிறைய டூல் கால் நடந்திருக்கு. ஸோ பேசிக்காக பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த LangGraphலாம் பார்த்தீங்கன்னா இனிமே அந்த ரியாக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே நான் இந்த இடத்துல ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஆடிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டூல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல லைக் இந்த LLM வித் டூல்ஸில் நமக்கு வந்து இந்த ஒரு 3 டூலை கொடுத்துருப்போம். இந்த டூலில் எந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல அந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணிவிட்டு இந்த டூல் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே ஆடுன்ட்டு ஒரு டூல் இருக்குது அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்ட்டு. ஸோ அதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸை இங்கே சென்ட் பண்ணிருச்சு. சென்ட் பண்ணக்கப்புறம் அந்த டூல்லேருந்து வர அவுட்புட்டை
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைன்ற அந்த டூலுக்கு போயிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஸோ பேசிக்காக இது 2 ஆட் பண்ணிட்டு வந்த அவுட்புட்டை இந்த மல்டிப்ளைக்கு கொடுத்துருக்கு. ஸோ மல்டிப்ளையில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 சேர்த்து இங்கே சென்ட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையில் வந்த அவுட்புட்டை திருப்பி டிவைடுக்கு கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே டூல் மெசேஜ்னு இருக்கும். இது வந்து ஆட் யூஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி டூல் மெசேஜ் மல்டிப்ளை அண்ட் அதே மாதிரி டூல் மெசேஜ் டிவைட் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ வர இந்த ChatGPT எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கும். இந்த திங்கிங்லாம் உங்களுக்கு ஒழுங்காகவே வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து LangGraph வச்சு டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எப்படி அது ரன் ஆகுதுன்ற வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ReAct இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இது இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்தளவுக்கு ப்ராம்ப்டிங் பண்ணோன்ட்டு இல்லை. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பேப்பர் ரிலீஸ் ஆன டைம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ReActன்ற இந்த ப்ராம்ப்டிங் வச்சு தான் பண்ணிருந்தோம். பட் இப்போ வர இந்த LangGraph இந்த LangChainலலாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே அது கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த கோடுமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பை.